வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்பிற்கு நியஜினோ வாய்ஸ் யூடியூப் சேனல் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் 2018 மலையாள படம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறோம்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தால் எப்படி பாதிக்கப்படுறாங்க மக்கள், அதுலேருந்து எப்படி மீண்டாங்கன்னு ஒரு உண்மை கதையை எடுத்த கதை தான். அதனால தான் நம்ம இதை சாய்ஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் சென்னை இருந்தாலும் சரி, இப்போ திருநெல்வேலி, திருச்செந்தூர் இந்த ஏரியாக்கெல்லாம் நடக்கிற வெள்ளங்கள், மழையினால் எப்படி பாதிக்கப்படுறாங்க விஷயத்தை இந்த கதையிலையும் போர்ட்ரேட் பண்ணலாம். நம்ம சாய்ஸ் பண்ணோம். சரி, இந்த கதை என்ன சொல்லுது, இந்த கதையில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னங்கிறது பார்த்தோம்னா, இந்த படத்தில் கதைங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு கதைகள் சின்ன சின்ன கோர்க்கதையெல்லாம் சின்ன சின்ன இடங்கள் போய்கிட்டு இருக்கும். பட் நம்மளுக்கு அதெல்லாம் பெருசாக நம்ம சொல்லிக்கிட்டோம்னா இது ரொம்ப லென்த்தாக தான் போகும். மெயின் கதையை பார்த்தீங்கன்னா இதில் 2018 எப்படி அந்த ஒரு பேரழிவு மழையினால் எப்படி டிசாஸ்டர் நடந்துச்சு, இதுக்கு எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இதுக்கு கவர்மெண்ட் என்ன பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு, மற்றவங்க எப்படி இது ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி மீண்டாங்கிற விஷயத்தை தான் இந்த கதைக்களமாக எடுத்திருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால தான் இந்த கதை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த இயக்குனரை சொல்லலாம். ஏன்னா இந்த இயக்குனர் 17 கோடி பட்ஜெட்டில் எடுக்க முன்வந்திருக்காரு. யாருமே எடுக்க முன்வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் அந்த படத்தோட வசூலை கேட்டோம்னா தலை சுத்துது. அப்படிப்பட்ட ஒரு வசூல். ஏன்னா இது வரைக்கும் கேரள சினிமாலேயே வராத ஒரு வசூல் இந்த படத்துக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு வசூல் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். 17 கோடிக்கு இந்த படம் ஒத்து இருக்குன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு என்ன கண்டிப்பாகவே ஒருத்தர் இருக்குது. அப்படி ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கேரளாவோட லேண்ட்ஸ்கேப்பிங் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங், மலை, இன்னொரு பக்கம் இயற்கை சூழல், இன்னொரு பக்கம் கடல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு ஏரியா. இடுக்கியில் இப்போ இடுக்கி டேம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேம், அதுவே நிரம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு பார்த்துங்க. 50 டேமில் பார்த்தீங்கன்னா 35 டேம் நிரம்பி வழிஞ்சு அதை திறந்து விட்டுருக்காங்க. அதனால தான் மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு. இந்த பேரழிவு இப்போ தான் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இதுக்கு முன்னாடி 1922 ஒரு டைம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1999 ஒரு டைம் நடந்திருக்கு. அதை விட இது ரொம்ப ஜாஸ்தியாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்து அதை போல் நீட்டாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதுக்கு இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் கொடுத்து அவ்வளோ மேக்கிங்கில் கொடுத்ததுக்காக ஜூடோ அவருக்கு நம்ம படத்தோட இயக்குனர் அவருக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டுக்க தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஜூடோ அந்தோனி அவர்கள் ரொம்ப டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அட்டகாசம் பண்ணியிருப்பாருலாம். ஏன்னா இதில் மேக்கிங்கே சூப்பராகவே மிரட்டி விட்டுருப்பாரு. அவ்வளவு படத்துக்கு நீட்டாக. ஏன்னா இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்தெந்த இடத்துல என்னென்ன ஒர்க் பண்ணணுங்கிற விஷயத்தை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால் இதில் மேக்கிங்கில் ரொம்ப சூப்பராக வந்தது காரணம் அவருடைய மெனக்கடல் தான் சொல்லலாம். அவ்வளோ நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படத்தில் உள்ள கேமரா ஒர்க்கு ரொம்ப நீட்டாகவே ட்ராவல் ஆகிருக்கும். இந்த படத்தில் அந்த கேரளா லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது, அந்த மலை வெள்ளம் எப்படி ட்ராவல் ஆகுது, அப்புறம் இந்த மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய அலுவலர்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வேதனைகள் எப்படி இருக்கிறத கேட்ச் பண்ண விஷயம்லாம் ரொம்ப சூப்பராகவே இன்டென்ஸாக பண்ணியிருந்தார். கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை கூட ரொம்ப சூப்பராகவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எடிட்டிங் ஒர்க்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் மக்களை காப்பாற்றுறதுக்கு வரும். குறிப்பாக ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்ற வரும்போது பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சீனையும் காமிக்கணும், கீழே உள்ள மக்களையும் காமிக்கணும். இந்த 2 ஷாட்டையும் மாற்றி மாற்றி காமிச்சால கேமராவுக்கும் எடிட்டிங்கும் சரியான ஒரு வேலை இருக்குது. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். எடிட்டிங் ஒர்க்கு ரொம்ப கட்ஸில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய லைவான ஷாட்களை கேட்ச் பண்ணி இடையில கொடுத்ததெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நிவின் பால் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு, நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ பரபரப்பான சீனுக்கு, ரொம்ப எமோஷனலான சீன், அந்த மாதிரி சீனுக்கெல்லாம் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எடிட்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. எந்த கதைக்கு எங்கே ஒரு பரபரப்பு கொடுக்கணுமோ அங்கே எப்படி கொடுக்கணுமோங்கிற விஷயத்தை நீட்டாகவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் தான் அந்த அந்த மழை வெள்ளங்கள் எப்படி பாதிக்கடையுது, எப்படி அந்த இது வீடு உடையுதுங்கிற விஷயத்தையும் சொன்ன விஷயமும் சூப்பராக இருந்துச்சு. செட் ஒர்க், ஆர்ட் டைரக்டர் ஒர்க்கு இதில் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அவ்வளோ நீட்டாகவே படத்தை போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அட்டகாசமான விஷயங்கள் அது சொல்லியிருந்தாப்புலன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான விஷயம் இருக்குது இந்த படத்தில். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 2015 இப்போ நடந்த வெள்ளத்தில் நம்ம எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கோம், அதை எப்படி பார்க்குறோம் டிவிலையும் நேரில்ங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு வேதனையும் பிரமிப்பாக இருக்கும். அதே மாதிரி விஷயத்தை தான் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஏற்படுத்துறதுங்கிற வேதனைங்கிறத நம்ம இதை பதிவு பண்ண செய்ய போகிறோம். இது இயற்கை பேரிடங்கிறது நம்ம கையில் கிடையாது. இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். இதை நம்ம ஓரளவுக்கு தடுக்க தான் முடியுமோ, ஃபுல்லாகவே நம்ம இதையும் தடுத்துட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் நம்ம இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேரக்டர் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா நம்ம கண்டிப்பாக
டொவினோ தாமஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். அவர் தான் படக்கதையை ரொம்ப தூக்கி நிறுத்துவார். கிளைமேக்ஸ்லாம் அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சூப்பராக இருக்கும். அது குறிப்பாக வந்து அந்த ஒரு சின்ன பையனை காப்பாற்றுற ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு ஃபேமிலியோட. அதெல்லாம் சும்மா பரபரப்பாக எடுத்திருப்பார். அட்டகாசமும் இருக்குது அந்த சீன்லாம் பார்க்கும்போது. ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கலையரசனோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வந்து வினீத் ஸ்ரீனிவாசனோட பெர்ஃபார்மன்ஸ், நரேன் பெர்ஃபார்மன்ஸ், லாலோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆசிகேலியோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எக்கச்சக்கமான சீன்கள் வருது. பர்ட்டிகுலராக சொல்லணும்னா வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இதில் நிறைய இதெல்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு படத்தில் வந்து நெகிழ வைக்கிற மாதிரியான காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருங்க. அந்த மாதிரி காட்சி அமைப்புகள்னால அந்த படத்தை வந்து நம்ம ஒன்றிணைஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. அது குறிப்பாக வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து டொவினோ தாமஸ் வந்து அந்த உள்ளக்கு மாட்டிக்கிட்டு அதை வந்து வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அட்டகாசம் பண்ணியிருந்தாப்புல சொல்லலாம். அப்போ இந்த படத்தில் என்னதான் வந்து மைனஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நிறைய கேரக்டர் கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம சின்ன சின்ன ஒரு கேரக்டராக வச்சு, என்னன்னா வந்து குஞ்சிக்க போபன், வினீத் ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் அபர்ணா பாலமுரளி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டராக கொஞ்சம் முக்கியத்துவம் இல்லாமல் போனது ஒரு பெரிய ஒரு மைனஸாக தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து கதைக்களம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பிறகு தான் வந்து இந்த கதையே மெயின் கதையே வந்து ட்ராவல் ஆகுது. அந்த 1 மணி நேரத்துக்கு அவங்களோட கதைகளே சின்ன சின்ன கதைகளே கொண்டு வந்து அவங்கள அவங்க கேரக்டர் டிசைன் பண்ணுறதுல அதில் கொஞ்சம் டைம் எடுத்துருது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருசாக மைனஸ் பண்ணுது. மற்றபடி இந்த படம் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு சூப்பரான ஒரு எமோஷனலான ஒரு ஒரு சர்வைவல் சூப்பரான மூவி தான் கண்டிப்பாக. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்கோட அவ்வளோ இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த படத்தை எந்த அடல்ட் கண்டனும் இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான மூவி தான் வந்து. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.